தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி, அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி என்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 268வது நிகழ்வாக இந்த காலை மாலைகளிலே உலகெங்கும் அமைந்திருக்கக்கூடிய பாரதி அன்பர்களை ஜூம் அரங்கிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்ப்பவர்கள், பின்னாலே பதிவிலே பார்க்க இருப்பவர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை புலப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம். நம்ம பாரதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நான் நினைப்பதில் நான் வழக்கமாக சொல்வது ஒன்று, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வது என்பது ஒரு பெரிய, அதுதான் வேள்வி. எது யஜ்ஞம் என்று சொல்லுகிறாரோ, யஜ்ஞம் என்பது இதை செய்வோம் என்று பிரதிஜ்ஞை, சபதம் போல எடுத்துட்டு இதை நிச்சயமா தொடர்ந்து பண்ண வேண்டும் நம்ம பண்றோம். அதுக்கு ஒரு மரியாதை எப்பவும் இருக்கும், ஒரு கண்ணியம் இருக்கும். இங்க பல பேர், இங்க நண்பர் சங்கரையர் போன்றவர்கள், ஏகேவி சார் போன்றவர்கள், இது போன்ற பல பேர் இங்க தொடர் நிகழ்ச்சிகள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஜூமிலேயே அவர்கள் எல்லாம் பல பேர் தொடர்ந்து நிகழ்ச்சியை கொடுக்கிறார்கள். அதுபோல இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை போய் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் தொடர்ந்து சில விஷயங்களை எழுதுவார்கள், அது எழுதுவதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஃபேஸ்புக்கில் எழுதுகிறார்கள், ஏதோ ஒன்று. இப்போ குபிகம் இதழில் இப்போ சுந்தரராஜன் அவர்கள் இணையதளத்திலே குபிகம் மின்னிதழ் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்போ குபிகத்தில் இது மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய நண்பர்கள் பல பேர் தொடர்ந்து இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் வேள்வி என்பதுதான். ஒரு ஒரு பிரதிஜை எடுத்துக்கொண்டு அது செய்வது போல நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அதனாலே அதுக்காக ஒவ்வொரு முறையும் நாம் படிக்கும்பொழுது, பாரதியை எண்ணி பார்க்கும்பொழுது, ஒரு சுந்தரராஜ் சொன்னார், புதிய பொருள்ங்கிறது இல்லை, அந்த பொருள் அங்கே இருக்கிறது, அதை நாம் திறந்து பார்க்கிறோம். அதாவது whenever a gift is given, அதை நம்ம திறந்து பார்க்கணும். அந்த கிஃப்ட் கொடுத்தது பெருசு இல்லை, அந்த கிஃப்ட் வாங்கினது பெருசு இல்லை, அந்த திறந்து பார்க்கணும். அதுபோன்று நமக்கு பாரதியை தெரியும் என்று சொல்வதில் பிரயோஜனம் இல்லை, பாரதியை உள்ளே சென்று அனுபவித்து பார்க்க வேண்டும். ஒரு பாரதி கவிதை தெரியும் என்று சொன்னால் அதுக்கு நாம பாரதிக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலி, அவனுடைய அத்தனை கவிதைகளையும் உன்னிப்பாக பார்த்து அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு அவன் சொன்ன கருத்தை மனதிலே ஏற்றுக்கொண்டு நமது வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், சமுதாயம் சிறக்க வேண்டும். ஏனென்றால் பாரதி இதை தவிர வேற எதுக்காகவும் கவிதை எழுதலை. பாரதி தனக்கு தெரிந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தன்னுடைய அறிவாற்றலை எல்லாருக்கும் காட்டணும்னு எழுதலை. அவன் தன்னை பற்றி எல்லாரும் பேச வேண்டும் என்று கவிதை எழுதலை. அவன் எழுதியெல்லாம் தன்னுடைய மன வருத்தம், இந்த நாடு இப்படி இருக்கிறதே, இந்த நாட்டை சீர் செய்ய வேண்டுமே என்று அவன் நினைக்கிறான். அப்படி நினைக்கும் பொழுது ஒரு படைப்பாளி, நான் சொன்னேன் போன முறை, இலக்கியம் என்பதே அனுபவ கடத்தல். இது வித்தியாசமான கடத்தல், அனுபவத்தை கடத்துகிறார்கள், அதுதான் இலக்கியம். அதனால அந்த அனுபவம் கடத்தப்படும் பொழுது பாரதி தன் அனுபவத்தையும் சேர்க்கிறான். பாரதியுடைய பாடல் சுயசரிதை என்று சொல்வார்கள், சுயசரிதை பாடல்கள் இருக்கின்றன. பின்னாலே பாரதி 66 பாரதியினுடைய சுயசரிதையினுடைய வெளிப்பாடு அங்கேயும் தெரிகிறது. நான் சொல்வது பாரதியினுடைய அத்தனை பாடல்களும் அவனுடைய சுயத்தை எடுத்து காட்டக்கூடிய பாடல். அது தத்துவ பாடலாக சரி, சாதாரண பாடலாக, சாதாரண ஒரு நவராத்திரி பாடல், சாதாரண பாடல், அந்த பாடலாக இருக்கட்டும், ஒரு சின்ன குழந்தை பாடலாக இருக்கட்டும், சக்தி பாடலாக இருக்கட்டும், பின்னாலே பாடக்கூடிய நான் எனும் பொய்யை பொய்யை நான் என்று பாடக்கூடிய அற்புதமான தத்துவ பாடலாகட்டும், எல்லாவற்றையும் அவனுடைய விஷயம் இருக்கிறது. இது எல்லாருக்கும், இது பாரதிக்கு மட்டுமல்ல, உண்மையான இலக்கிய படைப்பாளிகள் அத்தனை பேருக்கும் இது கைவந்த கலையா இருக்கிறது. சமகாலத்தை பார்க்கும்போது ஐயா இளந்தேவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள், அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. என்னுடைய நெடுங்கால நண்பர், பாரதியிலே ஊறி திளைத்தவர். நாங்கள் எல்லாம் அந்த காலத்திலே ஒன்றாக சேர்ந்து பாரதியை ரசித்திருக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து பாரதியுடைய பாஞ்சாலி சபதம் நாடகம் எல்லாம் போட்டிருக்கிறோம். அப்ப அவர் பாரதியுடைய கதையை எழுதியிருக்கிறார். மற்றவர்கள் பாரதியை பற்றி எழுதுவதற்கும் பாரதியினுடைய நாடகத்தை இளந்தையார் எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. காரணம், இவர் நெல்லையை சேர்ந்தவர். அப்ப நெல்லையை சேர்ந்தவர் பாரதியை பற்றி நினைக்கும் போது, ஒரு உரையாடல் பாரதியை பற்றி எழுதும் போது கூட அந்த நெல்லையினுடைய அந்த மொழி வளம் இருக்கிறதே, அந்த தனியான அதனுடைய அந்த டிக்ஷன், அது சேரும், இன்றியமையாதது. எனவேதான் நம்ம பாரதியை பார்க்கும்போது இதெல்லாம் மனசுல வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டும்.
ஆக, அதாவது ஒரு காலத்துல வந்து பாரதியை ஒரு கருத்துக்காக பார்த்தோம். பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் பார்க்கிறார்கள். இளையவர்கள் இன்றைக்கு என்னுடைய நிறைய மாணவர்கள் பேசுகிறார்கள். சார், சுதந்திர தினத்தில் பேசணும் சார், பாரதியுடைய கொட்டேஷன் கொஞ்சம் வேணும் சார். தீண்டாமை பற்றி பேசுகிறார்கள் ஒரு சமுதாய நல்லிணக்கத்துல, அங்க போய் பேசணும் சார். அதுக்கு வேண்டி பாரதியை கொஞ்சம் எடுத்துக்கணும் சார். குழந்தைகிட்ட பேசணும் சார், அதுக்கு வேண்டி பாரதிய. இது போன்று நமக்கு தேவையான கருத்தை எடுத்து சொல்லும் போது பாரதியை மேற்கோள் காட்ட வேண்டி பாரதியை அணுகுவது என்பது ஒரு அடிப்படை. அது தோரண வாயில் போல அப்படி உள்ள போய் பார்க்கிறது. ஆனால் உண்மையிலே நீங்கள் போய் பார்த்தால் பாரதி அவன் சொல்ல வந்த கருத்தை அவன் எதை நிலைநிறுத்துகிறான் அந்த பாடலை பார்க்கும்பொழுதுதான் அந்த 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 ஆற்று பெருக்காக வந்திருக்கக்கூடிய வெள்ளமென வெளிவந்த அந்த அற்புத கவிதைகளின் ஆற்றல் நமக்கு புரிய வருகிறது. எனவேதான் ஒவ்வொரு பாடலும் தனித்தன்மை பெற்றவை. ஒவ்வொரு பாடலையும் ஆழ்ந்து பார்க்க வேண்டும். சாதாரண பாட்டு தான் அந்த நிலா பாட்டு, சோமதேவன் புகழ், அதுல என்னெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி அந்த நிலா பாட்டு வெண்ணிலால, ஏன்னா திருப்பி நிறைய மேடையில் நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். மோத வரும் கரு மேக திரளினை வெண்ணிலாவே, நீ முத்தின் மொழி கொண்டு அழகுறச் செய்கவை வெண்ணிலாவே என்று நிலா பாட்டுல வந்து ஒரு அற்புதமான ஒரு பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்று பின்னாலே பாடக்கூடிய பாடலுக்கு முன்னுரையாக இதை எழுதுகிறானே, எவ்வளவு பெரிய மனுஷாவன். அப்போ சூரியனை பற்றி பாடுகிறான். சரி, நாம பார்க்கிறோம் பாரதி ஏன் இதையெல்லாம் பாடுகிறான். நம்ம இதுல 2 பாடல் தான் பார்த்திருக்கோம். தொடர்ந்து 3 பாடல் பார்க்க வேண்டியது இருக்கு இதுல. பாரதியை இப்படி இந்த நிலாவையும் வானையும் மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம் என்று ஒரு எக்ஸூபரன்ஸ்ல பாரதி எழுதுகிறான்னா, அந்த அனுபவ கடத்தல் உங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்படுகிறதா என்று பாரதி பார்க்கிறார். இந்த சிறிய அறிமுகத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். பாரதி இயற்கை, எத்தனையோ கவிஞர்கள் இயற்கையை பாடுகிறார்கள். பாரதியும் இயற்கையை பாடுகிறான். பாரதி தெய்வங்களை பாடுகிறான். பாரதி தேசத்தை பாடுகிறான். பாரதி பாடாத பல பேர் பாடாத சப்ஜெக்டை பாரதி எடுத்து பாடியிருக்கான். அது வித்தியாசமா இருக்கும். ஆனா எல்லாரும் பாடிய சப்ஜெக்டை பாடினா கூட பாரதி வித்தியாசமா பாடியிருக்கிறான். எல்லாரும் பாடி இருக்கக்கூடிய விநாயகரை பத்தி பாடுக, விநாயகர் நான்மணி மாலை. பாரதி இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அவன் பாடுற பாட்டு மாதிரி வந்து யாரும் பார்க்க முடியாது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இயற்கையை மட்டும் பாடுகிறான். இப்போ எத்தனை ஒருத்தர் கேட்டாங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா என்று பாடுகிறானே, அந்த பாட்டுல என்ன சார் வந்து புதிய செய்தி என்றால், எத்தனை கோடி இன்பம் வைத்தா என்று சொல்லும் போது எத்தனை கோடி இன்பம் வச்சிருக்க, உலகம் புல்லா இன்பம் இருக்கிறது என்று பாரதி பேசுகிற விளக்குகிறார்கள். ஆனால் நுட்பமான விஷயம் என்ன என்று சொன்னால், இத்தனை கோடி இன்பத்தை நுகரக்கூடிய ஒரு ஆற்றலை எனக்கு கொடுத்திருக்கிறாயே. எனக்கு மட்டுமா கொடுத்திருக்க? ஜீவராசி, இத்தனை கோடி ஜீவராசியில கொடுத்திருக்கிறாயே. ஒரு சின்ன வண்டு அது போய் ஒரு மலரிலே அமர்கிறது, அது தேனை உண்கிறது, மனம் நிறைய மகிழ்ச்சியோடு செல்கிறது. அதுக்கு தேவையான மகிழ்ச்சி. அது சின்ன சின்ன விஷயம். எதுக்கு எங்க மகிழ்ச்சி கிடைக்குமோ, இப்படி கோடிக்கணக்கான இன்பத்தை அதை துய்ப்பவர் மூலமாக, இன்பம்ங்கிறதே துய்த்தால் தானே இன்பம், இல்லைன்னா அது வந்து வெற்று அனௌன்ஸ்மெண்ட் தானே. அப்படி பார்க்கணும் அந்த பாடலை. அப்படி பார்க்கும்போது இயற்கையை பாடக்கூடிய பாரதி, நான் நினைக்கிறேன் இயற்கையை பார்த்து அனுபவிக்க சொல்கிறார். போன பாடல்ல நம்ம பார்த்தபோது அந்த பாடலுடைய கடைசி வரிகள்ல நான் வந்து கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்தேன். உங்களுக்கு அதை மிக நுட்பமாக எடுத்துரைத்தேன். சீர இரும் சுடர் மீனொடு வானத்து திங்களையும் சமைத்தே ஓரழகாக விழுங்கிடும் உள்ளத்தை ஒப்பதோர் செல்வம் உண்டோ. அங்கதான் போனோம்னு. அப்போ பாரதி எதை செல்வமாக நினைக்கிறான்? பாரதி வாழ்க்கையிலே வறுமையோடு இருந்தான் என்று வரலாறு பேசுகிறது. ஆனால் அவனுடைய கவிதை சொல்கிறது அவன் மிகப்பெரிய செல்வன் என்று, அவன் பெரிய மகாராஜா என்று. அவன் ஒரு மகாராஜாவோடு வாழ்ந்தான். ஒரு எட்டே வருது கையளவு இருக்கக்கூடிய நிலத்துக்கு இருக்கக்கூடியவனை மகாராஜா என்றார்கள். அதல்ல, இவன் வாழ்க்கையில வந்து எப்படிப்பட்ட இன்பத்தை, அப்போ சொல்றான் அழகை. எப்படிப்பட்ட அழகு? இந்த நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் சமைத்திருக்கிறார்களே அந்த அற்புதத்தை. குயில் பாட்டிலே இதை பற்றி நிறைய பாடுகிறான். இந்த அழகை உனக்கு ரசிக்க தெரிகிறதா? இந்த அழகை ஒப்பதோர் செல்வம் உண்டோ? செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று ஔவையார் பேசுகிறாள். நுட்பமா பார்த்தா பாரதி பல இடங்கள்ல அவை பிராட்டியை வணங்கி தொழுதவன். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயு உமையென்று அறியீரோ உணர்ச்சி கெட்டீர் என்ற பாடல்ல பண்டாய்ச்சி அவ்வை என்றெல்லாம் பாரதியை புகழ்ந்து பேசக்கூடிய பாரதி, சிந்தையின் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று அம்மா சொன்னார். இங்க சொல்றான் பாரதி, ஓர் அழகாக விழுங்கிடும் உள்ளத்தை ஒப்பதோர் செல்வம் உண்டோ. அதுல கூட என்ன அழகு? ஓர் அழகாக. அது ஓர் என்பது சிறப்பு என்று ஒரு பொருள் இருக்கிறது, சிறந்த அழகாக என்று. இன்னொன்று, இந்த வெவ்வேறு வகையான இதையெல்லாம் சேர்த்து பார்க்கணுங்கிறான் பாரதி.
இது சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். த கிரேட் வேர்ட்ஸ்வர்த் ஆர் அதர் வெஸ்டர்ன் போய்ட்ஸ் எல்லாம் டேஃபடில்னு ஒன்று பாடினான் வேர்ட்ஸ்வர்த். அது டேஃபடில மட்டும் பாடுவான். வால்ட் விட்மன் பார்த்தான், புல்லின் நுனிகள் என்று வால்ட் விட்மனுடைய இது பாரதி ரசித்த ஒரு கவிஞன். அவன் ஒன்னுத்தை பார்த்தான். ஆனா பாரதி என்ன செய்கிறான், இந்த இயற்கையிலே கலந்திருக்கக்கூடிய விஷயத்தை பார். ஓரளவு கம்பன் தொட்டு காட்டுவான், இதை கம்பன் தொட்டு காட்டுவான் சில இடங்கள்ல. இங்க பாரதி சொல்றான், நிலாவை பார்த்து அதிசயத்தை நிற்கிறாய, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தாரகைகளை பார், அதற்கு இடையிலே இருக்கக்கூடிய அருவமாக உலவக்கூடிய அந்த காற்றை பார், வானத்து மீனையும் காற்றையும் இதை நேர்பட வைத்தாங்கு, இதை இத்தனை அற்புதத்தை செய்தானே ஒருவன், அவன் ஆற்றலை எண்ணிப்பார், இதையெல்லாம் எண்ணி பார்த்து ஒரு அமுத குழம்பாக மாற்று என்று சொல்கிறான். அப்போ இந்த கான்ஃப்ளூயன்ஸ், இதில் இருக்கக்கூடிய அழகுகள் எல்லாம் ஒன்று திரட்டி பார்க்கக்கூடிய ஒரு மனத்தை ஏற்படுத்தி கொண்டு அவை அனைத்தையும் ஒரு டோட்டல் பிக்சர், தனித்தனியா இல்லை, பார்த்த உடனே டோட்டாலிட்டி பார்த்த உடனே எல்லாம் ஒரு பெரிய பார்க்கும்போது தெரியும். என்ன ஒரு பெரிய படம் போட்டிருக்க, என்ன சார் ஒரு 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 பண்டிகை காட்சி, தீபாவளி கொண்டாடுறாங்க, அதை பற்றி மத்தாப்பு கொளுத்தின்னுருப்போம், பட்டாசு அடிப்போம், பையன் இருப்பான், குழந்தை, இது நிறைய இருக்கும் அந்த காட்சி. அது போல உலகத்தினுடைய காட்சிகள் பல காட்சி இருக்கிறது. இதே பாட்டுல பின்னாடி தனித்தனியா பாட போறான், அதையும் காட்டுறான் பாரதி. பாரதி ஹஸ் காட் அ ஐடியா டு திஸ். அப்போ இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இயற்கையை ஏன் பாரதி நேசிக்க சொல்கிறான்? நண்பர்களே, மனிதனுடைய மனம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சா அதே பண்ணிட்டு இருக்கோம். we are addicted, we are prone to addiction. அப்போ சுவாமி விவேகானந்தர் கேட்கிறார், if human beings are prone to addiction, why not get addicted to good things? இல்லையா? why not get addicted to good things instead of getting addicted has become a very negative word. அதை பாசிட்டிவா மாத்தணும் அப்படிங்கிறார். அப்போ ஆசை கொள்வதும் கவரப்படுவதும் ஒன்றிலே ஆழ்வதும் அனுபவிப்பதும் சுவைப்பதும் இன்பம் துய்ப்பதும் மனிதனுக்கு இயல்பாக இருக்கிறது. அது இன்னொருத்தரோட அன்பு காட்டு என்று எல்லாரும் சொல்கிறார்கள். இப்போ அன்பு காட்டுன்னு சொன்னா பழகணும் இல்லையா? இங்கேருந்து ஒரு சைக்கிள் எடுத்து இன்னொருத்துக்கு போய் சேருன்னா சைக்கிள் ஓட்டி பழகணும். அன்பு செய்ய கற்றுக்கொண்டால், நேசிக்க கற்றுக்கொண்டால் நீ யாரையும் நேசிக்கலாம். இப்போ அதுதான் என்ன சொல்றாங்க, வீட்டில் ஒரு இல்லற வாழ்வு சுந்தரம் பிள்ளை அவர் மனோன்மணியத்தில் எழுதுவார், இல்லறத்தினுடைய மாண்பு. அதுல ஒரு கேரக்டர் வரணும், நடராஜன் ஒரு கேரக்டர் வரும். அது இல்லற மாண்பினுடைய பெருமை என்ன என்று கேட்டால், என் மனைவி, என் குழந்தை, என் பெயர்த்தி என்று அந்த அன்பு காட்டுகிறோம். இந்த அன்பு செலுத்தி பழக்கப்பட்டவர்கள் அதை கொஞ்சம் விரிவு பண்ண, அவ்வளவுதான். சார் என் பொண்ணு மாதிரி சார், அங்க ஒரு சின்ன பையன் வரான், எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு சார், அப்பா போயிட்டார் சார், இல்ல எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு சார், அவரே அப்பா மாதிரி நான் பாக்குறேன் சார். மனம் நெகிழ்ந்து போகிறது. வாழ்க்கையில பார்க்கிறோம், ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடியது. உங்களுக்கு உங்க வயசுல உங்களுக்கு பேத்தி வயசுல இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை பார்க்கும்போது, இல்ல ஒரு சிறுவனை பார்க்கும்போது நமக்கு மனம் நெகிழ்ந்து போகிறது. மனம் அவ்வளவுதான், மனுஷன் அவ்வளவுதான். மனிதன் இஸ் நாட் அ வில்லன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். பாரதி இதை புரிந்து கொண்டிருக்கிறான். ஹி இஸ் நாட் அ வில்லன். ஹி இஸ் அ மனுஷன் நல்ல ஒரு அருமையான படைப்பை பாரதி இறைவன் படைத்திருக்கிறான். அப்போ இந்த மனிதர்களை நேசிக்க கற்றுக் கொடுத்தால், ஒருவேளை இவனை பண்ணும்போது மனிதர்களுக்குள்ளே உறவு முறையில விரிசல் வரக்கூடும். ஆனா இயற்கையை நேசிக்கும் போது அது உரசலே வராது. ஏன்னா இயற்கை உன்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை, அது கொடுத்து கொண்டிருக்கிறது. முதல்ல யாராவது உனக்கு கொடுத்து கொண்டிருப்பவுடன் நேசம் பாராட்டுவது ரொம்ப சார், ரொம்ப நல்லது சார், அவரை ரொம்ப பிடிக்கும், என்ன கொடுத்துட்டே இருக்கான், எந்த நாள் போனோம், இன்னைக்கு நல்ல நாள் சார், உங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறேன், நாளைக்கு இது கொடுக்குறேன், அது கூட கொடுத்துட்டே இருக்கான். அப்போ நம்ம மகிழ்ச்சியா இருக்கு. என்னைக்கா திருப்பி கேட்டா கேட்பான், திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டான். இயற்கை நம்மிடம் எதை எதிர்பார்ப்பதில்லை. அப்போ எதையும் எதிர்பார்க்காத இயற்கை, அந்த மழை, அந்த சூரிய ஒளி, உயிர் சூடு, அந்த நிலவினுடைய குளிர், அது கொடுக்கக்கூடிய தன்மை, அது கொடுக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த இனிய மனதுக்கான அமைதி, இதையெல்லாம் பார்த்து நீ அதை நேசிக்க ஆரம்பித்தால், அந்த டோட்டாலிட்டி, அந்த பிக்சர்ல நடுவுல மனுஷனும் இருப்பான். அதுல ஒன்று சமுதாயம் இருக்கிறது. நீ மிக எளிதாக அந்த இயற்கையிலிருந்து அதை நூல் பிடித்து கொண்டு வந்து அது எங்கு சேருகிறதோ அந்த இயற்கையிலே ஒன்றாக இருக்கக்கூடிய மனித சமூகத்தை நீ நேசிக்க ஆரம்பிப்பாய். உனக்கு ஆற்றல் பெருகும். எனவேதான் பாரதி இயற்கையை பற்றி பாடுகிறான். என்ன சார் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி பாரதி பாடுறான்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை, நான் பாரதி பாண்டதை வச்சுதான் எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கேன்.
எனக்கு தெரிஞ்ச சொல்ல. இப்ப இந்த பாட்டுல இதுதான் பார்க்க போறோம். நிலவை பாடக்கூடிய பாடல்ல பாரதி ஏன் இதை பாடுகிறான் என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அதற்கான ஒரு சிறிய சொல்ல முடியாது, ஒரு 10 நிமிஷம் இதே பேசிட்டு இருக்கேன். எனவே ஒரு அறிமுக உரையாக இதை நான் சொன்னேன். இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். இப்போ இந்த பாடலை ஏன் பாரதி பாடுகிறான் என்பது நமக்கு புரியுது. இப்ப ஸ்கிரீன்ல இந்த பாட்டை பார்க்கலாம். இந்த பாடல் வந்து நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம் பார்த்தோம். தாரகை என்ற மணித்திரள் யாவையும் சார்ந்திட போ மனமே. அடுத்த பாட்டு அதையும் பார்த்துட்டோம் பாருங்க. தாரகை என்ற மணித்திரள் யாவையும் சார்ந்திட போ மனமே, ஈரச் சுவையதில் ஊறி வரும் அதில் இன்புருவாய் மனமே, சீர இரும் சுடர் மீனொடு வானத்து திங்களையும் சமைத்தே ஓரழகாக விழுங்கிடும் உள்ளத்தை ஒப்பதோர் செல்வம் உண்டோ. இப்போ பாரதி இயற்கையிலிருந்து கொஞ்சம் திரும்பி வந்து உங்களுடைய மனத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். மனத்தை பார்த்து பேசுகிறான். அதுல வந்து அற்புதமான விஷயம், இந்த ஓரழகாக விழுங்கிடும் உள்ளத்தை ஒப்பதோர் செல்வம் உண்டோ. அப்ப எங்க இருக்கிறது செல்வம்? உள்ளத்திலே இருக்கிறது. இந்த உள்ளம் எப்படி அமைகிறதோ அதுதான் செல்வத்தை கொடுக்கிறது. அத பாரதி சொன்ன வார்த்தை நான் சொல்லியிருக்கேன், போன முறையே குறிப்பிட்டேன். அந்த பாடல் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உள்ள நிறைவிலோர் கள்ளம் புகுந்திடில் உள்ள நிறைவாமோ நன்னெஞ்சே உள்ள நிறைவாமோ. உள்ள நிறைவில் கள்ளம் ஒன்று புகுந்தால் எல்லாம் நிறைவா இருக்கு. ஒரே ஒரு சின்ன உள்ள நிறைவிலோர் கள்ளம் புகுந்திடில் உள்ள நிறைவாமோ நன்னெஞ்சே உள்ள நிறைவாமோ. உள்ளம் என்பது நிறைவாக இருக்க வேண்டும், ஒரு குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ இந்த உள்ளத்தை கொண்டு விட்டால் ஒப்பதோர் செல்வம் உண்டோ, அதுதான் செல்வம் மனத்துக்கு. இப்போ அடுத்த பாடல பார்க்கலாம். இந்த பாடல்ல ஆரம்பத்துல என்ன பேசுகிறான், இதை போல படித்து காட்டுகிறேன். பன்றியை போலிங்கு மண்ணிடை சேற்றில் படுத்து புரளாதே, வென்றியை நாடி வானத்தில் ஓட விரும்பி விரைந்திடுமே, முன்றலில் ஓடுமோர் வண்டியை போலன்று மூன்றுலகும் சூழ்ந்தே நன்று தெரியும் விமானத்தை போலொரு நல்ல மனம் படைத்தோம். இப்போ பாரதி போன பாடல்ல மனமே என்று மனத்தை விழித்து பேசுகிறான். இது யாருடைய மனம்? பாரதி மனமா அல்லது படிப்பவருடைய மனமா? ரெண்டும் ஒன்றுதான். பாரதி மனமே என்று சொல்லும் போது நாம் நம் மனத்தை பார்த்து மனமே என்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பாரதி நமது கையை பிடித்துக் கொண்டு வழி நடத்தி செல்கிறான். அப்போ இந்த பாட்டுல வந்து மறுபடி கொஞ்சம் முன்பின்னா இருக்கு. அதாவது கவிதை என்றாலே கொஞ்சம் முன்பின்னா போட்டு படிச்சா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். இந்த பாட்டுல பாருங்க, பன்றியை போல் இங்கு மண்ணிடை சேற்றில் படுத்து புரளாதே, ஸ்ட்ரெயிட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு புரியுது. அடுத்து வென்றியை நாடி வானத்தில் ஓட விரும்பி விரைந்திடுமே, அதுக்கப்புறம் முன்றலில் ஓடுமோர் வண்டியை போலன்று என்பதை நம்ம முதல்ல போட்டுக்கணும். முன்றலில் ஓடுமோர் வண்டியை போலன்று மூன்றுலகும் சூழ்ந்தே வென்றியை நாடி வானத்தை ஓட விரும்பி விரைந்திடுமே, நன்று திரியும் விமானத்தை போலொரு நல்ல மனம் படைத்தோம் என்று அந்த 2வது 3வது இடத்துக்கும் 3வது வரிய கொஞ்சம் மேலும் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். இப்படியே இருந்தாலும் கிளாரிட்டி தான், ஏன்னா கவிதையில் அப்படிதான் நம்ம படிக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம் இதில் என்ன, எங்கிருந்து ஆரம்பிக்கணும், அதை எப்படி விளக்க வேண்டும் என்று சொன்னால், இதில் வந்து முதல்ல நல்ல மனம் படைத்தோம். நல்ல மனம். இப்போ நல்ல மனம் என்று சொன்னால் அந்த நல்ல என்பது வந்து ஒரு பொது பண்பு. அந்த பொது பண்பிலே எதை வேண்டுமானாலும் குறிப்பிடலாம். கருணை கொண்ட மனம் என்று குறிப்பிடலாம், வள்ளன்மை கொண்ட மனம் என்று குறிப்பிடலாம், வீரம் கொண்ட நெஞ்சுரம் கொண்ட மனம் என்று குறிப்பிடலாம். இப்படி பல விஷயம் இருக்கிறது. அன்பினோர் வெள்ளம் என்று பேசுகிறான் பாரதி, அப்படி. ஆனா இங்க என்ன சொல்கிறான் பாரதி, நன்று திரியும் விமானத்தை போல் ஒரு நல்ல மனம் படைத்தோம். இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பண்பு, ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை மனத்துக்கு சொல்றான். இந்த மனம்னா, டே இது மனம் எப்படி தெரியுமா இருக்கும் உனக்கு என்று பாரதி ஒரு நவீன கால ஓமையை சொல்லுகிறான். சில இடங்கள்ல பாரதி சொல்லக்கூடிய ஓமை இருக்கிறதே மிக பழைய ஓமையாக இருக்கும். சங்க காலத்திலே பயன்படுத்திய ஓமை அவருக்கு பேராசிரியர் குறிப்பிடுவார்கள், நிறைய எழுதியிருக்கிறார்கள் பற்றி சங்க காலத்திலிருந்து பாரதி. ஏன்னா ஒருத்தர் என்ன சொன்னார், ஒரு முறை பாரதி சங்கம்லாம் படித்ததில்லை என்று சொல்லிவிட்டார். பேராசிரியர் நாகநதி கோபம் வந்து விட்டது. தமிழ் தேனி, எங்கள் செந்தமிழ் தேனி என்று பாரதிதாசன் குறிப்பிட்டானே பாரதியாரை, சாதாரணமா குறிப்பிடல. செந்தமிழ் தேனி என்று சொன்னால் பாரதி எல்லா பழைய நூல்களையும் பார்த்து புரிந்து அறிந்து எழுதினான் என்று பாஞ்சாலி சபத்திலிருந்தே அவர்கள் அதை பற்றி எடுத்து காட்டுவார்கள். நானும் அதை பற்றி பேசியிருக்கிறேன், உங்களிடையே பேசியிருக்கிறேன், அது நினைவுபடுத்துகிறேன், அவ்வளவுதான். அதனால பாரதி சொல்லக்கூடிய பல உவமைகள்ல இங்க பாரதி என்ன செய்கிறான்,
மனத்தை பார்த்து பேசுவது ரொம்ப பழைய விஷயம். பாரதிக்கு ரொம்ப பிடித்த தாயுமானவர் பேசியிருக்கிறார், பட்டினத்தார் பேசியிருக்கிறார், பின்னாலே வந்த வள்ளலார் பேசியிருக்கிறார், முன்னாலே இருந்த அருணகிரியார் பேசியிருக்கிறார், அதற்கு முன்னாலே இருந்த கம்பன் பேசியிருக்கிறான், வள்ளுவன் பேசியிருக்கிறான். ஆகவே மனத்தை பார்த்து பேசாதவர் யார்? ஆனா அந்த மனத்தை பார்த்து பேசும்பொழுது விமானம் என்று தனக்கு தெரிந்த இந்த காலத்து நடைமுறைக்கு பார்க்கக்கூடிய 20ஆம் நூற்றாண்டு தொழிற்புரட்சியினுடைய விளைவாக வந்த ஒன்று விஷயத்தை பாரதி நமக்கு புரிவதற்காக எழுதுகிறார். ஆகவே பாரதியுடைய எண்ணம் என்ன சொன்னால், இதை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டும், போய் சேர வேண்டும். ஒரு நல்ல கவிஞனுக்கு அதுதான் அடையாளம். ஒரு நல்ல கவிஞன் எனக்கு இது தெரியும் என்பதற்காக எழுத மாட்டேங்கிறான். அது அப்படி எழுது பெருமை அல்ல. இது பிறர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவல் பிறருக்கு சென்று சேர்ந்தால் அதனாலே அந்த தனி மனிதனுக்கோ அவன் மூலமாக சமுதாயத்துக்கோ ஒரு பயன் இருக்கும் என்று எண்ணி பார்க்கும் பொழுதுதான் அதற்கு ஒரு பயன் பிறக்கிறது. அதை எழுதுகிறான். அப்போ என்ன சொல்றாங்க? நன்று திரியும் விமானத்தை போல் ஒரு நல்ல மனம் படைத்தோம். அப்ப மேல விமானம் என்றாலே மேல பறக்கிறது. எனவே மனம் மேலே செல்ல வேண்டும். ஏன்னா இந்த தலைப்பே நிலாவும் வானத்து மீனும் என்றுதான் வைத்திருக்கிறார். எனவே மேலே பார்க்கிறோம். அந்த மேலே பார்த்து மனத்தை மேலெழுப்பிக்கொள். உத்திஷ்ட என்பது உபதேசம். உபனிஷத்துக்களுடைய முக்கியமான ஒரு சொல் என்னன்னா உத்திஷ்ட, ஸ்ட்ரைட்டன் அப். இதுக்கு இஃப் யூ டீப்லி திங்க் இட் ஹஸ் காட் எவல்யூஷனரி சிக்னிபிகன்ஸ். ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய மனிதன், 4 கால்களில் இருக்கக்கூடிய மனிதன், தரைக்கு பேரலா இருந்த முதுகுத்தண்டு நிமிர்கிறது, வளைந்து எழுகிறது, அப்படி நிமிர்கிறது. நிமிரும் பொழுது அந்த குண்டலினி சக்தியை மேலே ஏற்றக்கூடியது என்றெல்லாம் தத்துவார்த்தமாக பல விஷயங்கள் சொல்வார்கள். பட் பயாலாஜிக்கல் லெவல்ல மனிதன் நிமிர்ந்து இருக்கிறான். இப்படி போறோம். அந்த அந்த பழைய இந்த இவல்யூஷன்ல பார்த்தா அந்த பயாலாஜிக்கல் புக்ஸ் எல்லாம் போட்டோம், மனிதன் நிமிர்கிறான். அப்ப அந்த உத்திஷ்டம் என்பது உத்திஷ்ட என்று சொல்றானே, எழுந்து நிமிர்ந்து நில் என்று சொல்கிறானே, அப்படி அது போல பார்வை மேலே போக வேண்டும், அதை குறிக்கிறான். எனவே அது எப்படி இருக்கிறது? வென்றியை நாடி இவ்வானத்தில் ஓட விரும்பி விரைந்திடுமே. எது? இந்த விமானம். வெற்றிகளை தேடுவதற்கு இந்த விமானம் எப்படி வானத்தில் ஓட விரும்பி விரைந்திடுமே, அதை போலே திரிகின்ற ஒரு நல்ல மனத்தை நீ படைக்க வேண்டும் என்று சொன்னவன் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். ரெண்டுத்தையுமே பக்கத்துல சொல்றான். முன்றிலில் ஓடுமோர் வண்டியை போல் அன்று. முன்றில் என்பது உங்களுக்கு தெரியும். இல் முன் என்பது முன்றில் என்று மாறுகிறது. இலக்கணம் சொல்வார்கள் இதுக்கு. சில நேரங்களில் அது மாதிரி வரக்கூடிய முன்றில் என்பதற்கு இல் முன். இல் என்றால் இல்லம், வீடு. முன் என்றால் முன்னாடி இருக்கு, வீட்டுடைய திண்ணை. அதை முன்றில் என்று சொல்வார்கள். முன்றில், நான் சொன்னது போல முன்றில் என்பது மிக அருமையான சங்க தமிழ் சொல். முன்றில் விளையாடும் அந்த மன்றில் கூட அப்புறம் தான் வரும். முன்றில் என்பது அதுக்கு முந்தைய சொல். ஆகவே இந்த முன்றிலை பயன்படுத்தலாம். முன்றிலில் ஓடும் வண்டியை போலன்று. முன்றில் ஓடும் வண்டினா என்ன அர்த்தம்? முன்றில் என்பது இல் முன். ஒரு தெருல பல வீடுகள் இருக்கலாம், ஒரு ஊர்ல பல வீடுகள் இருக்கும், ஒரு தெருல பல வீடுகள் இருக்கும். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சேர்த்து கூட இல்லை. அந்த தெருல இருக்கக்கூடிய எத்தனையோ வீடுகள்ல ஒரு வீடு அந்த வீட்டினுடைய பூரா இடமும் கிடையாது, பரப்பளவும் கிடையாது. அந்த வீட்டினுடைய முன்னே இருக்கிறது ஒரு இடம். அந்த முன்னிலே ஒரு திண்ணை இருக்கும் அந்த காலத்துல, கிராமத்துல. இப்பெல்லாம் இருக்கிறது இல்லை யாரும். இப்பெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபென்ஸ் அண்ட் ஹவுஸ், அவ்வளவுதான். அந்த காலத்துல திண்ணை இருக்கும். வருகிறவர்கள் உட்கார்ந்து போகலாம், பேசிக்கொண்டே போகலாம். ஒரு 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 செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு, வித்தியாசமான செய்தியா இருக்கும். ராமலிங்க பிள்ளை, கவிஞர் ராமலிங்க பிள்ளை இருக்கிறாரே, கேள்விப்பட்டிருப்பேன். நாமக்கல் ராமலிங்க பிள்ளை. அவர் தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டினுடைய அரசு கவிஞர் என்ற பட்டத்தை பெற்றவர். அவரும் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று, பெரியார் என்று அழைக்கக்கூடிய ராமசாமி நாயக்கரும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரே நேரத்தில் அப்போ காங்கிரஸ்ல இருந்தவங்க. அப்ப காங்கிரஸ்ல இருக்கும்போது அவர்கள் அங்குமிங்குமா சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் அவர்கள் இங்கிருந்து சென்னை வழியாக சென்று காசி வரை செல்கிறார்கள். நார்த் இந்தியா காசி வரை செல்கிறார்கள். அங்கிருந்து காஷ்மீர் போக வேண்டும் ஒரு எண்ணத்தோடு செல்கிறார்கள். அப்போ அந்த சுயசரிதையில் நாமக்கல்லார் எழுதுகிறார், அவர் 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு வண்டியில, ஒரு சிறு வண்டியை எடுத்துக்கொண்டு ஊரா போகிறார்கள். மோட்டார் பைக் மாதிரி ஒரு வண்டியை எடுத்துக்கொண்டு போனோம்னு கூட எழுதுறார். அப்போ எழுதுறாரு, இதுல இந்த நாட்டில் கையில பணங்கள்லாம் எதுவும் தேவையில்லை. எந்த ஊர்ல போனாலும் ஒரு வீட்டுல, கிராமத்து வீட்டு வாசல்ல திண்ணை இருக்கு. யாரு புதுசா யாரோ வந்தா சொன்னா எங்களை பாதுகாத்து சாப்பாடு கொடுக்குறான்னு எழுதியிருக்கிறார். எப்போ? ராமலிங்கம் பிள்ளை வாழ்ந்த காலம். இட் இஸ் நாட் வெரி ஃபார் when the whole country was under the serfdom. இந்த நாடு அடிமைத்தனத்திலே வீழ்ந்திருந்த காலத்தில் கூட ஒரு மிச்சமுள்ள நாகரிகமே பெரிய உச்சத்தில் இருந்தது என்று நினைக்கிறோம். இப்ப பார்க்கும் பொழுது அது துயரத்தை அதிகமாக்குகிறது.
பாரதி நினைத்து பார்க்கிறான். எப்படிப்பட்ட நாடு என்று பாரதி எழுதுகிறானே, அதை போல இங்கேயும் பார்க்க முடிகிறது. அப்படி அந்த முன்றில்ல திண்ணம் இருக்கும். ஆனால் இடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னது. அங்க ஒரு கோலம் போடலாம், ஒரு மார்கழி மாசம் பூவை தூக்கி வைக்கலாம். இவ்வளவுதான் அந்த முன்றிலுக்கு இருக்கக்கூடியது. அந்த முன்றில் ஓடுகின்ற வண்டியை போலன்று, அங்க இருக்கக்கூடிய வண்டியை போல இல்லடா உன்னுடைய மனம். உன்னுடைய மனம் எப்படி தெரியுமா? வானத்திலே ஊறுகின்ற விமானம் போல இருக்குது. இப்ப இந்த உவமையை பொருத்தி பாருங்கள். உவமைனா எப்படி இருக்கணும்னா, உடனே பொருத்தி பார்க்கக்கூடியதா இருக்கணும். சார் ஒன்னு பார்த்து சார் இது பலாப்பழம் போல இருக்கும்னு சொன்னா ஒருத்தன் பலாப்பழமே பார்க்கல. அதான் ஒரு 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 நகைச்சுவை எழுதார்கள். ஒருத்தன் பார்த்து அவன் என்ன இது 6 மாசத்துக்கு அப்புறம் போய் அவனை போய் அடிக்க போறேன். இல்ல என்ன தேவாங்கன்னு சொன்னான். அவன் தேவாங்க சொன்ன அன்னைக்கு அவனை அடிச்சிருக்க தானே வேணும்னு. இல்லடா இன்னைக்குதான் நான் தேவாங்க பார்த்தேன் 6 மாசத்துக்கு அப்புறம். இப்பதான் தெரிஞ்சது எவ்வளவு மோசமான வார்த்தை. அப்போ உவமை என்பது உடனே தெரியணும். பலாப்பழம் மாதிரி இருக்கு. என்ன பலாப்பழத்தை பார்த்திருக்கியா? பார்த்த அன்னைக்கு தானே தெரியும். அப்போ பாரதி எல்லாருக்கும் வீட்டு வாசல் இருக்கு. வீட்டு வாசல்ல வந்து நில்லு, அந்த கோலம் போடுற இடத்த பாரு, அதுக்குள்ள ஒரு வண்டி ஒண்ணா அப்படி இருக்கும். அது இல்ல, நிமிந்து பாரு, வானம் தெரிகிறது, அதிலே ஓடக்கூடிய விமானம் தெரிகிறது. நீ பார்க்கக்கூடிய உன்னை கடந்து செல்கின்ற விமானம் இருக்கிறதே, அது அல்ல அதனுடைய நீட்சி, அதல்லது அதனுடைய பரப்பு. அது இது போல பல காதங்களையும் மைல்களையும் கடந்து செல்கிறதே, எல்லையில்லாத வெளியே அளந்து செல்லுகின்றதே. அப்படிப்பட்ட ஒரு விமானம் போன்றதடா உன் மனம். அந்த மனத்தை பறக்க விடு. அந்த அந்த மேக திரள் குவையை சார்ந்து போ மனமே. மனமே விடுதலை. பாரதி அதான் சொல்றான். விடுதலை என்பது விட்டு விடுதலையாகி அந்த சிட்டுக்குருவியைப் போல. பாரதிக்கு பறவைகள், வானம், பறத்தல், காற்று, நிலவு, இந்த சூரியன் இதெல்லாம் பாரதிக்கு அணுக்கமானது. காற்று பத்தி நீ சொல்ல போறதில்ல. அப்போ மூன்றாவதாக கொண்டு வருகிறான். அப்ப இதை பாருங்க எப்படி சொல்றான். முன்றிலில் ஓடுமோர் வண்டியை போலொன்று மூன்றுலகம் சூழ்ந்தே வென்றியை நாடி வானத்தில் ஓட விரும்பி விரைந்திடுமே நன்று தெரியும் விமானம், அதை போலொரு நல்ல மனம் படைத்தோம் என்று நம்ம வரிசைப்படுத்திக் கொண்டால் இந்த பாடல் எளிதாக புரியும். ஆனா இந்த பாடல்ல இதல்ல விஷயம். இதனுடைய ரொம்ப முக்கியமான விஷயத்தை முதல் அடியிலே வைத்திருக்கிறார். அதனாலதான் அதை கொஞ்சம் இடம் எடுத்து நம்ம அப்புறம் முதலடி என்ன சொல்றான். பன்றியை போல் இங்கு மண்ணிடை சேற்றில் படுத்து புரளாதே. என்ன வார்த்தை சார் அது? பாரதி எங்கெல்லாம் பன்றியை உவமையாக சொல்லும் போது கொஞ்சம் பாரு. எந்த மகாகவியின் எடுத்துக்கொண்டாலும் இன்க்ளூடிங் கம்பன், வள்ளுவன், இளங்கோ, இவங்க பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒதுக்கிட்டு போயிடக்கூடாது. நம்ம மாதிரி இல்லவங்க. அவன் ஒரு உவமை சொன்னான் என்று சொன்னால் அதுல 1000 விஷயம் புரிந்து வச்சிருப்பான். ஏன் சொல்றான், எதுக்கு சொல்றான் அப்படின்னு. அம்பிகையை மீன் விழியாள் என்று சொன்னால் மீனாட்சி, உடனே மதுரை குறிப்பு, அடிக்குறிப்பு. இப்படி போறது நம்ம நாட்டினுடைய இலக்கியம். ஒரு சொல்லுக்கு 1000 பொருள் இருக்கிறது. அந்த சொல்லை தாண்டி அது குறிச்சொல்லாக மாறுகிறது, அது அடையாளமாக நிற்கிறது, அது மரபை சுட்டுகிறது, அது பண்பாட்டின் அடித்தளமாக விளங்குகிறது. ஆகவே நம்ம ஒப்ப முடியாது. இப்ப என்ன சொல்றான் பாரதி என்று பார்த்தால், அவன் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் மேட்டர் இதுல என்ன சொல்றான் பாருங்க. பன்றியை போல் இங்கு மண்ணிடை சேற்றில் படுத்து புரளாதே. சரி, பாரதி எங்க பன்றியை பத்தி சொல்கிறான் என்று பார்த்தால் நம்ம முதலே படிச்சிருக்கோம். அந்த இடத்த பாக்குறேன். சார் பன்றியை பத்தி பாரதி எப்படி ஒன்றும் மோசமா சொல்லலையே சார். பன்றியை மதிக்கணும்னு சொல்லியிருக்கான். எங்கடா சொல்றான் பாத. கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேளை கண்டு தாளை பார்த்து இரு கரமும் சிரமேற் கூப்பி சங்கர சங்கரவென்றே பணிதல் வேண்டும். ஒரு பன்றியை பார்த்தா நீ சங்கரா என்று சொல்லி பணிய வேண்டும் என்று எழுதியிருக்கிறான் பாரதி. அப்ப பன்றியை போல் இங்கு மண்ணிடை சேற்றில் படுத்து புரளாதே என்று எழுதுகிறானே, அது ஒரு நிலை. பாரதி அந்த அந்த கேளப்பா சீடனே என்று எழுதக்கூடிய இந்த இடம் இருக்கிறதே நான் விளக்கி இருக்கிறேன். உங்களுக்கு பழைய இதுல பார்த்தா தெரியும். அது ஒரு 100-150 எபிசோடுக்கு முன்னாடி பேசினது விஷயமா இருக்கும். எப்படி எழுதிருக்கான் பாரதி. அதுல அருமையான இடம் அது. அது கூட ரொம்ப பிடிச்ச இடம்னா, கழுதை தேளை கண்டு தாளை பார்த்து இரு கரமும் கூப்பி, உன்னுடைய நிலைக்கு உன்னுடைய கரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய நிலைக்கு அதனுடைய தாள், உன்னுடைய கரம் அது ஈக்குவல் டு ஹிஸ் தாள். அதான் ரொம்ப கீழான கழுதை, கீழான பன்றி, அதனுடைய தாளை பார்த்து உன்னுடைய கரத்தை கும்பிட்டு சங்கரா சங்கரா என்று சொல்ல வேண்டும். ஆனால் பாரதி பன்றிடை போல் இங்கு மண்ணிடை சேற்றில் படுத்து புரளாதே என்று சொன்னதற்கு இன்னொரு பின்புலம் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னா, பாரதி ஒரு விஷயத்தை பல இடங்களை கட்டுரை கூட எழுதுறான்.
இந்த கவிதையிலும் இருக்கிறது. பாரதி வந்து கவிதை காதலின்னு ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்கிறார். அதை என்றொன்றும் எடுத்து நாம் பூரா படிக்கிறது நேரம் இருந்தால் நாம் பார்ப்போம் அதிகம். பாரதி கவிதையை பற்றி பேசிய பாடல்கள் வரிசையிலே நான் சொல்ல இருக்கிறேன். இருந்தாலும் ஜம்பிங் த கியூ இருந்தாலும் அதை பத்தி சொல்லணும். ஏன் அப்படின்னா மனிதர்களுக்கு பொதுவாக எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையில பிடித்து போகிறது. அவ்வளவுதான். மாற்றத்தை விரும்ப விரும்ப விரும்பாத ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சரியான உதாரணம் பன்றி என்று குறிப்பிடுகிறான் பாரதி. ஏனென்றால் ஒரு கதை சொல்கிறான். அந்த கவிதை காதலிலே சொல்றான். பாரதி தன்னைத்தானே சொல்லுகிறான். அந்த பன்றிக்கு என்ன பேர் வச்சா? அருந்தவ பன்றி. யாராவது பன்றிய வந்து அருந்தவ பன்றி. அருந்தவம்னா அருன்னா அருமையான, தவம் என்றால் பெரிய முனிவன். அது பன்றியா? அருந்தவ பன்றி. ஆமா, ஒரு முனிவன் சாபத்தினாலே பன்றியாக மாறிவிடுகிறான். ஆனா மாறுவதற்கு முன்னா என்ன சொல்றான்? தன்னோட பையனை கூப்பிட்டு, பா, ஒரு சாபத்தினாலே நான் பன்றியாக மாறுகிறேன், அப்படியே விட்டுறாது என்ன. நான் பன்றியா மாறின உடனே கையில ஒரு பெரிய வாளை எடுத்து கொண்டு வந்து என்ன ஒரே வெட்டா வெட்டிடு. நான் அதை செத்து அடுத்த ஜென்மத்துக்கு வந்துக்கிறேன். நான் பன்றியா இருக்க விரும்பல என்று சொல்கிறான். இது பன்றியா மாறுகிறான். இவன் பன்றியா மாறி ஓரிரு தினங்களில் அவனுடைய பையன் இந்த ஏன்னா பன்றி உடனே அங்க கண்ணுக்கு எதிர்க்க இந்த விட்லச்சாரியா சினிமா மாதிரி எதிர்க்க நிற்காத. அது பன்றினா நிறைய பன்றி சுத்தின்னு இருக்கும். இவன் அப்பா எந்த பன்றியா மாறி இருக்கான் பார்க்கணும்ல. தேடி பிடிச்ச ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வரான். 2 நாளைக்கு அப்புறம் வெட்ட வரும்போது அவன் முதல்ல சொல்றது பாரதி எழுதுறான். அவனுடைய பாடல் வரிகளை சொல்கிறேன். என் தனையன் நீ, என்னுடைய பிள்ளை நீ, யான் புலை பன்றியாம் போது பார்த்து நில்லாதே. இந்த மாதிரி சாபத்தினாலே ஒரு பன்றியாக நான் மாறி போய் நிற்பதை சும்மா பார்த்து கொண்டு நில்லாதே. விரைவிலோர் வாழ் கொடு வெறுப்புடை அவ்வுடல் துணித்தனை கொன்று தொலைத்தல் உன் கடன். அது வந்த உடனே அந்த வெறுப்பு இருக்கக்கூடிய கேவலமான பன்றியை ஒரு வாள் எடுத்து கொண்டு துணித்து வெட்டி தொலைப்பது உன்னுடைய கடன், உன்னுடைய கடமை. ஆர்டர் போடுறேன் சொல்றான். அப்போ அது உடனே வரான் பையன். நல்ல பையன். அப்பா தான் போயிட்டாரு. நம்ம கேட்கறது என்னென்ன பார்க்காத. அப்பா போய் பன்றியா மாறிட்டாரே, போய் போன்னு சொல்லிட்டு கையில வாழை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். ஓடி வரும்போது ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் இந்த பன்றியை கண்டுபிடிச்சு வெட்டுறதுக்கு போன உடனே இந்த பன்றி பாக்குறது, என்னடா அவத்தக்கு வாழை எடுத்து வெட்டான். ஏடா நில், ஏடா நிற்க, நிற்க நிற்க 3 வாட்டி சொல்றது. பாரதியுடைய அருமை அந்த பாட்டுல அருமையான, படிச்சு பார்க்க வேண்டிய. இது வந்து இடையிலே சொல்வதனாலே குறைவாக சொல்கிறேன். இதே பாடலே எடுக்கும்போது இன்னும் அதிகமாக பேசலாம் இதை பத்தி. அதுல வந்து எழுதுறான், ஏடா நிற்க 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 முன்னர் யாம் நினைத்தவாறு அத்துணை துன்புடையதன்று இவ்வாழ்க்கை. நான் முதல்ல சாகிறதுக்கு முன்னாடி சாபம் வாங்கின போது பன்றியா போன்னு சபிச்ச போது உள்ளம் நொந்து, ஐயோ பன்றியா போயிட்டேன்னு வெட்டி தொல்லடா என்ன, உடனே நான் வந்து மாறிடணும் சொன்னோம். ஏடா நிற்க 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 அத்துணை துன்புடைத்தன்றி இவ்வாழ்க்கை. காற்றும் புனலும் கடிப்புறு கிழங்கும் இணைய பல் இன்பம் இதன் கண்ணே உளவாம். காற்றடிக்கிறது, நிழல் இருக்கிறது, புனல் இருக்கிறதுக்கு தண்ணி, சேறு தண்ணி எல்லாம் இருக்கிறது, கடிப்புர் கிழங்கும் கிழங்கு கிடைக்கிறது, இணைய பல் இன்பம் இதன் கண்ணே உலாம். இதை படிச்ச போது தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், அரசியல் பேசவில்லை. ஆனா இதை படிக்கும்போது எனக்கு ஒண்ணு சிரிப்பு வருது. என்னன்னா, ஒரு காலத்தை சிறைச்சாலைக்கு போறதுன்னு சொன்னா எல்லாம் வந்து மக கேவலமா நினைப்பான், எல்லாம் ஊராவது திட்டுவான்னு. இன்னைக்கு பல பேர் ஒரு வாட்டி சிறைச்சாலை போயிட்டு வந்துட்டான்னா அதை பத்தி அப்புறம் கவலையே படுறது இல்லை. இதை விட உள்ள சௌரியமா இருக்கு, ஒன்னா போய்க்கிறான், வெளில வரான், அது பழகி போயிடுறது மனுஷனுக்கு. காற்றும் ஆறே திங்கள் அகன்ற பின் வருதியேல் பின்னனை கோரலாம். ஒரு 6 மாசம் கழிச்சு வா, ஒரு 4-5 மாசம் கழிச்சு வா, அதுக்கப்புறம் என்ன வெட்டு போ அப்படிங்கிறான். இது சொல்றது இந்த அருந்தவ பன்றி. அதுக்கு பேரு அருந்தவ பன்றின்னா. ஏன்னா அது அருந்தபசு பண்ணி சாபம் வாங்கி பன்றியா மாறு. சாதாரண பன்றி இல்லை, மோசமான பன்றி இல்லை. அது தவம் முனிவனுடைய, முனிவன் சாபத்தினாலே பன்றியானவன். சரி, திங்கள் பண போன பின் திரும்பி வரான் பையன். இப்பதான் இன்னும் ரொம்ப சூப்பர். வந்தவன பாக்குறான், திங்கள் பண போன பின் முனிமகன் சென்று தாதை பன்றியோர் தடத்திடை. பன்றி எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த பன்றி நல்ல தின்னு கொழுத்து வராது, அப்புறமா சொல்லிட்டு இந்த பன்றியை பார்த்தா கூட ஒரு இணை பன்றி இருக்கு. அதுக்குள்ள இந்த பன்றி வந்து ஒரு துணை பன்றியை தேடி அது பெடையோடும் என்கிறான். பெடை என்பது அதனுடைய துணை.
பன்றிக்கு துணை பெண் பன்றி. தாதை பன்றியோர் தடத்திடை பெடையொடும் போத்தினம் பலவொடும் அன்பிற் பொருந்தி. போத்தினம்னா அதனுடைய குட்டிகள். 6 மாசம் கழிச்சு போய் பார்த்தா அந்த பன்றிக்கு வந்து ஒரு துணை இருக்கு, ஒரு 10-15 குட்டி இருக்கு, பன்றி குட்டி. அன்பிற் பொருந்தி ஆடல் கண்ட அயிர்த்தனன். எல்லாம் அன்போடு சுத்தின்னு இருக்கு. அது பண்ணி வந்து தன்னுடைய குட்டிகளை அன்போடு நேசிக்கிறது, தன்னுடைய படையோடு அன்போடு சுற்றி கொண்டு இருக்கிறது. அதை பார்த்து இவன் அயர்ந்து போகிறான். ஐயோ, என்னடா இந்த மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லி வாழ் கொடு வேத நூல் அறிந்த மேதக முனிவர் போற்றிட வாழ்ந்த பின் புகழ்க்கிது சாலுமோ. இவ்வளவு பெரிய முனிவன் இப்படி இருக்கிறது சாலுமோ என பல கூறி அந்த மகன் இறங்கி என்ன செய்கிறான், அந்த வாழ்கொடு பன்றியை மாத்திடல் விழந்தான். போறான், போய் வெட்டுறதுக்கு போறான். இப்போ வந்து அது மாறிடுது. அவனை பையனை ரெக்கக்னைஸே பண்ணல. செல்லடா செல்க தீக்குண இழிஞ்சா. முன்ன என்ன சொல்லிட்டு டே பையா அப்புறம் வாணுது. இப்ப சொல்றது தீக்குணம் பிடித்தவனே, தீய எண்ணம் உடைய மோசமானவனே, எனக்கு இவ்வாழ்க்கை இன்புடைத்தேயாம். போடாங்கிறது, இந்த வாழ்க்கை தான் எனக்கு இன்பம். நினைக்கு இதில் துன்பம் நிகழுமேல் சென்ற வாளின் நெஞ்சை வகுத்து நீ மடிக. எப்படி போயிடுது பாருங்க டயலாக். இந்த வாழ்க்கை தாண்டா எனக்கு இன்பம் பையா, இத பாக்குறது உனக்கு பிடிக்கல, துன்பமா இருக்கு நீ நினைச்சா இதே வாழை எடுத்து உன் நெஞ்சில நீ குத்தி கொண்டு செத்து போ. பினாமினல். இது மாதிரி அவர் எழுத முடியுமா சொல்லுங்க? இது வந்து இது அருந்தவ பன்றி என்று பாரதி எழுதுகிறானே, இந்த பாடல்ல இருக்கக்கூடிய இதை எதுக்காக எழுதுறான்னா, இப்படி ஏதோ காசு பணத்துக்காக மறுபடியும் திமிங்கில உடலும் சிறு புன் மதியம் கொண்ட ஒரு மோசமான ஒரு ராஜா. அவன் எட்டே ஒரு ராஜாங்க. எப்படின்னா அந்த ஊர்ல 1 2 3 4 5 6 மகாராஜாம்பானான். நெல்லை எடுத்து அளந்து விடும்போது 8ன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எட்டே ஒரு ராஜா வச்சே. அதனால 1 2 படிக்கும் போது அது நெல் அளந்து போடும் போதோ நெல் மூட்டை ஏற்றும் போதோ 5 6 7 மகாராஜாமா. யார் இந்த கையகலம் இருக்கிறவன். இவனுக்கு உதவி செய்து அரும்பெரும் சொத்தாக வேதமாக விளங்கக்கூடிய அந்த கவிதை இருக்கிறதே, அதை விட்டு தொலைத்து இவன் பின்னாடி உட்கார்ந்துருக்கிற பாரதி அழக்கூடிய இடத்திலே அவன் பன்றியை போருகிறான். அதை நினைத்து பார்க்கணும். இங்க இதை பொருத்தி பார்க்க வேண்டும். இதுதான் வந்து நம்ம வந்து பாரதிக்கு செய்யக்கூடிய மரியாதை என்ன அப்படின்னா, பாரதியை இது மாதிரி தொகுத்து பார்க்க வேண்டும், இது மாதிரி இணைத்து பார்க்க வேண்டும். பாரதியிட பன்றியை போல் இங்கு மண்ணிடை சேற்றில் படுத்து பொருளாதேன்னு சொன்னா, மனசுல எத்தனை தாபத்தோட, எத்தனை வருத்தத்தோடு, எத்தனை ஏக்கத்தோடு என்னுடைய காதலியாக கவிதையை விட்டு பிரிந்து ஆண்டுதோறும் அழுதேனே. எழுதுறான், இன்னும் நிறைய பாடல் எழுதுறான், அதுல பெரிய பாடல்லாம் இருக்கு. அதுல இப்படிப்பட்ட எண்ணத்தை விதைக்கக்கூடிய வரிகளை பாரதி எங்க எழுதுகிறான். அப்போ இது சாதாரண ஓமை அல்ல. அதுக்கப்புறம் பின்னாடி அதே பாடல்ல எழுதுவான். பாரதி எழுதுகிறான், பின்னாடி அந்த பாடல்ல எழுதுறான், மானிடர் அருமையின் வீழ்ந்து புன்னிலை எழுதிய பொழுதில் நெடுங்கால் தெருமருகின்றனர் சில பகல் கழிந்தபின் புதிதாய் நீச பொய்மைகொள் வாழ்வில் விருப்புடையவராய் வேறுதாம் என்றும். இந்த பொய்யுடை வாழ்வில், மோசமான இந்த வாழ்க்கையில மக்கள் இருக்கிறார்களே, அது மட்டுமல்ல பாரதி நினைப்புக்கிறான், கஞ்சி குடிப்பதற்கிலார் அதற்கு காரணம் ஏதென்ற அறிவும் இல்லார் என்று எழுதுகிறானே. அடிமையிலே கிடந்து கிடந்து இந்த அடிமை வாழ்வை நேசிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்த மக்களை உயிர்ப்பித்து எழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி எழுத வேண்டும்? அவன் பாட்டு போருமா? அதுல பாரதி தன்னுடைய 39 வயதுக்குள்ளே நினைத்திருப்பான், இது போதாது, இன்னும் எழுத வேண்டும், இன்னும் எழுத வேண்டும் என்று நினைத்திருப்பான். பல காவியங்கள் எழுத வேண்டும், இன்னும் இந்த நாட்டுக்கு இன்னும் ஒரு பெரிய வீரத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருப்பான். காலம் அவனை களவு கொண்டு சென்று விட்டது. என்ன பண்ண முடியும்? ஆகவே பாரதி நினைக்கிறான், அவனுடைய அந்த பன்றியை போல் இங்கு மண்ணிடை சேற்றில் படுத்து பொருளாதே என்று சொன்னால் அதன் பொருள் இப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இதுல அதாவது சில நேரங்கள்ல வந்து இந்த வட்டிக்கு இந்த மீட்டர் வட்டிங்கிற வட்டிக்கு குட்டி போட்டு வட்டி கடமுடைய கடல்லே முழுகிடுவான். அது மாதிரி மீள்வதற்கு வழியில்லா மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே என்று சுந்தரர் பாடுகிறார் தேவாரத்துல. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளாத்தி போல் உள்ளே கனன்று மனத்தால் மிகவாடி என்று பாடுகிறார் அந்த பாட்டுல. அருமையான பாடல். அதெல்லாம் சொல்ல, வாழ்ந்து போதீரே சிவபெருமானே, நீ வாழ்ந்து போய்க்கோ, போ, நீ நல்லா இரு, என்ன கெடுத்துட்டல, இந்த அடிமை வாழ்வை உட்காந்து வச்சுட்டு. இப்படி பாடுறார் ஒரு பாட்டை. அந்த அதுல ஆரம்ப வார்த்தை மீளா அடிமை, மீளாமல் இருக்கிறது, அடிமை புத்தியிலே மீளாமல் இருக்கிறோமே, இதை தாண்டி வருவது எவ்வளவு கஷ்டம். எனவே பாரதி நினைக்கிறான், உன் வயசுல இருக்குடா,
முன்றில் இருக்குடா, இந்த முன்றில் பாரு, இந்த முன்றில இருந்து மேல பாரு போ. இதே தாட் ப்ராசஸ் எல்லா இடத்துலயும். வீட்டுல பூனைக்குட்டி இருக்கு, பூனைக்குட்டி வெள்ளை நிறத்தொரு பூனை வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அது பேருக்கு ஒரு நிறவாகும். அக்கம் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் சுட்டி காட்டுறான், பக்கத்துல இருக்கிற விஷயத்தை காட்டுறான், பெரும்பான்மையை காட்டுகிறான். காலில் தெரியும் விலங்கெல்லாம் நான் பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோம். அது நாம் நினைக்கிறோமா? அப்படி அவனுடைய அவனுடைய தத்துவ பாடலாகட்டும், எந்த பாடல் இருந்தாலும் பாரதி அந்த அது பார்க்கறான். அப்ப நம்ம அதை பொருத்தி பார்க்க வேண்டியது நம்ம கடமை. எல்லாருக்கும் சொல்லல, எல்லாரும் இப்படிதான் பார்க்கணும்னு நான் சொல்லல. ஆனா பாரதியே நேசித்து பாரதியான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமாக பாரதியை பார்க்கும் பொழுது இதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அந்த கிராஸ் ரெஃபரன்ஸை பார்க்கணும். பாரதி ஏன் சொன்னான் பன்றின்னு? அதுவும் ஒரு தாட் வந்து பாரதி அங்க உயர்த்தி பேசுகிறான். பன்றியை கீழே, பன்றியுடைய தாளை பார்த்து நீ கும்பிட வேண்டும் என்கிறான். த கான்டெக்ஸ்ட் இஸ் டிஃபரெண்ட். இங்க இங்க இருக்கக்கூடிய டிஃபரெண்ட். ஒரு இடத்துல அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாரதியில. வாளை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா என்று பாடக்கூடிய பாரதி புதிய ஆத்தி சூடியில என்ன எழுதுகிறான்? ஞமலி போல் வாழேல் என்று எழுதுகிறான். ஆகவே வாழ்க்கையிலே தலைவர்களை உருவாக்கக்கூடிய புதிய ஆத்தி சூடியிலே, புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய புதிய ஆத்தி சூடியிலே, இந்த சமுதாயத்துக்கு தேவையான செய்திகளை பகிரக்கூடிய வைய தலைமைகள் என்று எழுதுகிறானே, அங்கு நீ நாயை போல இருக்கக்கூடாது. ஆனா இங்க வந்து வாளை குழைத்து வரும் நாய்தான் மனிதருக்கு தோழன், அந்த அளவுல வச்சுக்கோத என்று பொருத்தி பார்க்க வேண்டும். இதை சொன்னானே, அதை சொன்னானே, இதை பாடுகிறானே. ஓ, நிறைய பேர் கேட்பாங்க, பாரதி அத்வைத பாடுகிறான், உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே. பல பாடல்கள் நான் பார்த்திருக்கோம். அப்ப ஏன் சக்தியை பாடுறான்? சரி, சக்தியைத்தான் பாடுறான்னா சக்தியை காளியா பாடுறான். சரி, காளியைத்தான் பாடுறான்னா அவனை முத்துமாரியா பாடுறான், தேச முத்துமாரியா பாடுறான். இந்த பக்கம் வந்தா கண்ணனை பாடுகிறான், கண்ணம்மாவை பாடுகிறான். இப்படி என்ன சார் எல்லா தெய்வங்களும் பாடுகிறானே? நவராத்திரி குழந்தைகளுக்கு வந்து அந்த நவராத்திரி பாண்டிச்சேரியில் இருக்கும்போது குழந்தைகள்லாம் பார்க்குது நவராத்திரி கொண்டாட்டத்துக்கு. எதுகிரி அம்மாள் எழுதுற பாட்டு வேண்டும் என்று கேட்டபோது பாரதி உடனே எழுதி கொடுத்தார். ராகம் போட்டு எழுதி கொடுக்குற பாடுறார். நல்ல பாடுவார், நல்ல அருமையான குரல் பாரதிக்கு. ராக நாளம் உண்டு. சுப்பராய சாஸ்திரின்ட்டு இலக்கியத்தினுடைய சங்கீத சம்பிரதாயம் எழுதின மகா பெரியவர். அவரோடு தொடர்பு உள்ளது பாரதிக்கு, அவரோடு பேசுகிறார். இன்னும் அவருக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் அவரும் போயிட்டார், பாரதியும் போய் சேர்ந்துட்டா. அப்படி இல்லைன்னா பாரதி வந்து தமிழ் இசைக்கு ஒரு புதிய உயிரை கொடுத்திருப்பான். ஆகவே பாரதியை பற்றி எண்ணி பார்க்கும்போது இத்தனை விஷயங்கள் நமக்கு உள்ளடக்கி பார்க்கும்போது, அடடா இந்த மனுஷன் எப்படி எல்லாம் இருக்கிறான் என்று பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மாத்தி போட முடியாது. அப்படி பன்றிகள் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்வது, பன்றியை போய் சேற்றில் படுத்து புரளாதே. அந்த புரள்ங்கிறது ரொம்ப அருமையான இடம். அதாவது இருக்கிற இடத்துல கவிதையினுடைய சிறப்பு என்னன்னா, அமுதை குலாவும் அமுத குழம்பை நெய்யினான். அங்க என்ன சிறப்பு அப்படின்னா, குலாவும் என்பதுதான் சிறப்பு. குலாவும் என்பதற்கு பொருள் என்னன்னா, அவன் சொன்னா வானம் இருக்கிறது, மீன் என்று சொல்லக்கூடிய விண் தாரகைகள் இருக்கின்றன, இடையே காற்று இருக்கிறது, மூன்றும் உலவுகின்றதாம். அப்படின்னா இனிமையான நட்பு, இணையக்கூடிய ஒரு நெருக்கம், அந்த நெருக்கத்தினாலே விளைக்கக்கூடிய இன்னொரு எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சி. அதாவது ஒரு பாயசம் இருக்கு சார், பாயசத்துல இனிப்பு இருக்கு, அது கூட இணைய ஒரு ஏலக்காய் போடுறாங்க. இட் ஆட்ஸ் வேல்யூ. சொல்றான் இல்லையா நமக்கு, வேல்யூ அடிஷன் சொல்கிறானே, அப்படி அந்த வேல்யூ அடிஷன் வருதா புலாவும் என்ற வார்த்தையை போடுகிறான். அப்ப இங்க சொல்லலாம் படுத்து புரளாதே. தூக்கத்துல வந்து படுத்துன்னு புரள்றவன் இருக்கான் பாருங்க, இந்த அங்கேயும் அங்கேயும் புரண்டு படுக்கிறானே, அவன் தூக்கம் இல்லாம அங்கேருந்து எழுந்துக்க மாட்டான். தூக்கம்ல எழுந்துக்க வேண்டியதானே, படுத்துனே புரண்டுன்றப்பான் இன்னும் தூக்கம் வருதுக்கு. அதுபோல இந்த பன்றிகள் சேற்றிலே புரள்கின்றன, அதை போல இருக்கிறாயே என்று அந்த பாடலை பார்க்கணும். அடுத்த பாட்டை பார்க்கலாம். தென்னையின் கீற்று சலசல வென்றிட செய்து வரும் காற்றே. இது பாரதியினுடைய ஒரு அற்புதமான ஒரு அது தென்றலையே, தென்னங்கீற்று எல்லாம் வந்து ஏற்கனவே இந்த பாட்டை பார்த்துடலாம். சுந்தரராஜன் ஷேர் த ஸ்கிரீன். தென்னையின் கீற்று சலசல வென்றிட செய்து வரும் காற்றே, உன்னை குதிரை கொண்டேறி திரியமோர் உள்ளம் படைத்து விட்டோம். சின்ன பறவையின் மெல்லொலி குண்டிங்கு சேர்ந்திடு நற்காற்றே, மின்னல் விளக்கிற்கு வானகம் கொட்டும் இவ்வெட்டொலி ஏன் கொணர்ந்தாய். இது ஒரு பியூட்டிஃபுல் சாங். இதுக்கு வந்து பிரிச்சு படிக்கணும்னா, தென்னையின் கீற்று சலசல என்றிட, வென்றிடன்னு போட்டுங்க, வென்றுன்னு அர்த்தம் சொல்லிடக்கூடாது. சலசல என்றிட, அது புணர்ச்சி விதியினாலே வென்றிட என்று மாறுகிறது. பல முறை இதை படிக்குமா நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. செய்து வரும் காற்றே, உன்னை குதிரை கொண்டேறி திரியுமோர் உள்ளம் குதிரை கொண்டேறினா உன்னை குதிரையாக கொண்டு ஏறி திரியுமோர் உள்ளம் படைத்து விட்டோம். அப்ப யாரு சொல்றாங்க? குதிரைங்க இங்க யாரு? காற்று.
உன்னை காற்றை இப்ப அட்ரஸ் பண்றான். முதல் பாட்டுல மனத்தை அடையாளம் காட்டினான். இங்க வந்து காற்றை சுட்டி காட்டி பேசுகிறான். காற்றே, உன்னை குதிரை கொண்டு, உன்னை குதிரையாக கொண்டு, அப்படி வச்சுக்கணும் அதை. உன்னை குதிரையாக நினைத்து கொண்டு ஏறி திரியுமோர் உள்ளம் படைத்து விட்டோம். இப்போ முதல் பாட்டுல மனமே நீ வந்து பறவையா எங்கேயும் திரிகிறாய் என்கிறான். இப்ப இன்னொரு ஒரு அடிஷன் கொடுக்கிறான். இந்த காற்று அதை குதிரையாக மாற்றி அதன் மேலே ஏறி ஏறி செல்லக்கூடியது. சின்ன உடனே காற்றை பத்தி நினைவு வருகிறது. சின்ன பறவையின் மெல்லொலி கொண்டிங்கு சேர்த்திடு நற்காற்றே. அப்ப எவ்வளவு ஜாகிரதையா இருக்கு. ஒரு குரியர் இருக்கா, ஒரு குரியர்ல வந்து பெரிய மெஷினரிஸ் எல்லாம் கொண்டு சேர்க்கிற மாதிரி ஒரு சின்ன ரோஜா பூ வச்சு ஒருத்தன் கொடுக்குறான், அதையும் கொண்டு கொடுனா அதையும் எடுத்து கொண்டு கொடுக்கணும். இட்ஸ் லைக் டெலிவரி பாய். ஆனா இந்த காற்று என்ன சொல்கிறது? பெரிய பெரிய மரங்களை எல்லாம் அடித்து செல்ல மேகங்களையே நகர்த்துகிறது. வானத்திலே பெரும் திரளாக கருங்கூட்டமாக விளங்கக்கூடிய மேகத்திரளை அசைத்து முன்னே செலுத்தக்கூடிய அந்த காற்றினுடைய வேகம் இருக்கிறதே, அது காற்றை பத்தி நான் அதை சொல்லக்கூடிய இடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வலிமை கொண்ட அந்த காற்று இருக்கிறதே, அது சின்ன பறவையின் மெல்லொலி கொண்டிங்கு சேர்த்துட இருக்கார். ஒரு சின்ன பறவை இருக்கிறது, ஒரு ஹம்மிங் பேர்ட், இல்ல ஒரு சின்ன சிட்டுக்குருவி, அது ஏதோ கீச் கீச் ஏதோ சொல்றது. அமைதியா இருக்கும்பொழுது அது நம்ம நம்ம பிழையினால் தான் கேட்பதில்லை. அது அமைதியான இருக்கிற அதையும் கொண்டு காற்று சேர்க்கிறது. அது ஒரு மெல்லொலி. ஆனா அதுக்கு எதிர்ப்பதமாக சொல்லுகிறான், காற்றே, மின்னல் விளக்கிற்கு வானகம் கொட்டுமி வெட்டொலி ஏன் கொணர்ந்தாய். எனக்கு தெரிஞ்சு பாரதி இஸ் த ஒன்லி பர்சன் இடிக்கு வந்து வெட்டொலி என்ற ஒரு ஒரு புதிய இதை கொடுத்திருக்கிறார். அவன் பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டை மேலையும் பார்க்கலாம். தென்னையின் கீற்று சலசல என்றிட செய்து வரும் காற்றே, உன்னை குதிரை கொண்டேறி திரியுமோர் உள்ளம் படைத்து விட்டோம். சின்ன பறவையின் மெல்லொலி கொண்டிங்கு சேர்த்திடு நற்காற்றே, மின்னல் விளக்கிற்கு. அப்ப மின்னல் என்பது விளக்காக கருவானத்திலே மின்னல் வெட்டுகிறது. அந்த மின்னல் வெட்டும் பொழுது அது பாரதி பல இடங்கள்ல அது மின்னர் சுவை என்று எழுதுகிறான். அதெல்லாம் நிறைய ரசிக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. பாரதி மின்னல் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடிய இடம் அற்புதமான விஷயம். இங்க என்ன சொல்றான்? மின்னல் விளக்கு என்கிறான். மின் விளக்கு இல்ல, இது மின்னல் விளக்கு. அது வானகம். அந்த மின்னல் விளக்கு எப்ப தெரியும் உங்களுக்கு? லைட்டிங் இருக்கும்போது there will be also thunder. அப்ப அந்த மின்னல் விளக்கு வரும்போது வானகம் கொட்டும் இவ்வெட்டொலி ஏன் கொணர்ந்தாய், இந்த இடிவொலியை ஏன் கொணர்ந்தாய் என்று காற்றிடம் கேட்கிறான். ஏன் சொல்றான்னா, இந்த இந்த இடைவெளியிலே உங்களுக்கு தெரியும், ஒன்று மிக மிக நுண்மையான மெல்லொலியாக இருக்கக்கூடிய பறவையினுடைய ஒலியை கொண்டு சேர்க்கக்கூடிய காற்றே, நீ ஏன் இடி இடிக்கிறாய்? இவ்வளவு பெரிய இடி இடிக்கிறாய், திடீரென்று இடிக்கிறாயே. இது இது காற்றினுடைய எல்லைகளை தொடுவது. அதாவது காற்றினுடைய பண்பினுடைய எல்லைகள். ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப மென்மையா இருக்கிறது, இன்னொரு பக்கம் மிக வன்மையாக இருக்கிறது. அது ஏன் கொணர்ந்தாய் என்று கேட்கும்போது அவன் அதை குற்றமாக சொல்லல, அதை காற்றினுடைய பண்பாக நம்ம புரிந்து கொள்ள அதை வைக்கிறான். அவர் என்ன சொல்றான்? உன்னை குதிரை கொண்டு ஏறி, உன்னை குதிரையாக கொண்டு ஏறி திரியுமோர் உள்ளம் படைத்து விட்டோம். அதை போன்ற உள்ளத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். தென்னையின் கீற்று சலசல வென்றிட செய்து வரும் காற்று. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காற்று பின்னாடி பாரதி பேசுகிறார். மண்ணுலகத்து ஓசைகள் காற்றெனும் வானவன் கொண்டு வந்தான். அப்போ இந்த காற்று இது என்ன செய்கிறது? தென்னையின் மௌனமான தென்னையின் கீற்றுக்கு ஒரு மொழியை கொடுக்கிறது. நான் ஒரு கவிதையில எழுதினேன். அது ஃபேஸ்புக்கில் இப்போ நிறைய நான் ஆண்டுகளை 10 என்னுடைய கவிதை தொகுதியில் இருக்குன்னு நினைக்கிறேன். கவிதை மறந்து போச்சு. அதுல ஒரு பொருள் என்ன அப்படின்னா, ஒரு தென்றல் காற்று ஒரு சோலை வழியாக யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக கடந்து செல்ல நினைக்கிறது. ஆனால் என்ன, நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு சிறிய இலை சருகு, உதிர்ந்து விழக்கூடிய ஒரு பூ, ஒரு பறவையின் சிறகு, இந்த நகர்தலிலே தென்றல் வந்து சென்றதற்கு அதை காட்டி கொடுத்து விட்டது. அதாவது ரொம்ப ஜாகிரதை, யாருக்கும் தெரியாம போனோம்னு நினைக்கிற தென்றலை இந்த கீழே நகருகின்ற இலை சருகுகள் காட்டி கொடுத்து விட்டனன்னு எழுதினேன். அதே போல சலசலக்கக்கூடிய இந்த தென்னை இருக்கிறது, இந்த இந்த உணர்ச்சி மொழியற்ற இந்த இயற்கை மரம் இருக்கிறது, தென்னை ஓலை இருக்கிறது, அதற்கு இது சலசலப்பை கொடுக்கிறது. ஆகவே உயிரற்ற பொருளுக்கு உயிரையும், மொழியற்ற இயற்கை நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது இயற்கை பொருளுக்கோ மொழியையும் கொடுக்கக்கூடியதாக இதை காட்டுகிறான் பாரதி. அப்போ இந்த இடத்துல காற்றினுடைய, ஏன்னா மூணாவது சொல்றான் இல்லையா, ஏற்கனவே வந்து வானத்தை சொல்லும் பொழுது நிலவு சூரியனை பற்றி நிறைய எழுதிட்டான், தாரகைகளை பற்றி எழுதினான், நிலவை பற்றி நிறையவே எழுதியிருக்கிறான். ஆனால் காற்றை பற்றி இன்னும் சொல்லல. அந்த அடுத்த இதுல வந்து மூன்றாவதா இருக்கக்கூடிய
இந்த காற்றினுடைய பெருமையை சொல்லுகிறான். அதுல இந்த காற்று எப்படி வருகிறது, காற்றை பத்தி சொல்லும்போது காற்று இருக்கிறது எப்படி கண்டுகொள்ள வேண்டும், உள்ளிழுத்து புறந்தள்ளும் மூச்சு காற்று உயிர் காக்க மிக தேவை என்பது அடிப்படை விஷயம். இந்த காற்று இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. எனவே இந்த காற்றை பற்றி எழுதுறா. இந்த காற்றை பற்றி எழுதும்போது ஒரு விஷயத்தை நாம தாண்டி செல்ல முடியாது. என்ன அப்படின்னா, பாரதி வசன கவிதையில எழுதக்கூடிய அந்த காற்று இருக்கிறதே, அந்த பகுதியை நிச்சயமாக நாம நினைத்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல அதை நாம நினைத்து பார்க்கலன்னா அந்த காற்று ஆனா அடுத்த அடுத்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கிறான், மண்ணுலகத்து நல்லோசைகள் காற்றெனும் வானவன் கொண்டு வந்தான். அப்ப காற்றுங்கிற வானவனை பற்றி பாரதி என்ன எழுதுகிறான் வசன கவிதை என்பது ஒரு ஒரு பினாமினல். அதுக்கு அஹ், அஹ், அதனுடைய போக்கு இருக்கிறதே ரொம்ப அந்த இடத்த உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். காற்று காற்றினுடைய அதாவது வசன கவிதையில் எழுதக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. அதுல காற்று பத்தி எழுதும்போது ஒரு நீண்ட இது வசன கவிதை காற்றுல. அதுல என்னன்னா ஒரு ஆரம்பத்துல என்ன சொல்றா, அது உங்களுக்கு பல பேர் பேசிருக்கலாம். ஒரு 2 கயிறு தொங்குறது, அதுக்கு பேர் வள்ளி கந்தன் வைக்கிறான். அதாவது ஒரு ஒரு கவிஞனுடைய பார்வை இருக்கிறதே, இன்னும் கேட்டா பாரதியினுடைய வசன கவிதையில இருக்கக்கூடிய கவித்துவம் இருக்கிறதே, அந்த கவிதையும் கற்பனையும். ஆனா இதுல இன்னொரு குறிப்பு இருக்கு. வசன கவிதை பாரதி எங்கேயும் எழுதவே இல்லை. அவன் பாரதி அதை வசன கவிதை என்று எந்த இடத்திலும் தானே குறிப்பிடவில்லை. அது பின்னாலே 1921க்கு மேல் 24ல முதல்ல 24 25 முதல்ல பாரதி பிரசுராலயம் அதை பிரசுரிக்கும் போது வசன கவிதை என்று அதுக்கு பெயர் கொடுத்தார்கள் என்று நினைக்கிறேன். அது எப்போ அது பெயர் யார் கொடுத்தா தெரியல. பாரதி கொடுக்கலைங்கிறது மட்டும் எனக்கு தெரிந்ததாக இருக்கிறது. இலந்தை போன்றவர்கள் அதை கொஞ்சம் அது சரியா இல்லையாங்கிற சொல்லணும். ஆனா இப்ப இருக்கிற புத்தகத்துல எல்லாம் வசன கவிதை என்று போடுகிறார்கள். பல பேர் பாரதியினுடைய வசன கவிதை புது கவிதைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இல்லை, பாரதியினுடைய அத்தனை வரிகளும் புதிய கவிதைகளுக்கு ஆரம்பம். பாரதிக்கு பின்னாலே வந்தவர்கள் யார் கவிதை எழுத ஆரம்பித்ததும் பாரதியினுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்க முடியாது. இதுல சொன்னா இந்த கவிதையில கந்தன் வள்ளின்னு அந்த 2 கயிறு தொங்குறது, 2 கயிறு துண்டு. அது பெருசு நீளமா இருக்கிறது கந்தன், சின்னதா இருக்கிற வள்ளி. அது 2 பேசி சல்லாபிக்கிறது. காத்துல கயிறு 2 ஆடின்னு இருக்குல்ல, அது சல்லாபிக்கிறது. பார்த்து பாரதி பக்கத்துல போறான். ஏண்டா வைதிகா, இங்க எட்டி பார்க்காதேலாம் சொல்றது. நல்ல நல்ல இடம் அது. அதை இன்னொரு நாள் படித்து காட்டுகிறேன். ஆனா இதுல பார்க்க வேண்டிய இடம், இது பார்த்த உடனே கொஞ்ச நேரம் ஆடின்னு இருக்கு. அது திரும்ப இந்த 2 கந்தன் வள்ளி என்ற கயிறு இணை பிரியாத காதலர்களாக பார்க்கக்கூடிய பாரதி கொஞ்ச நேரம் வெளியில போகிறான். போயிட்டு திரும்பி பார்க்கிறான். அப்போ போன உடனே அந்த கந்தன் இருக்கிறது, கந்தன் என்ற அந்த கயிறு கேட்கிறது, எங்கடா போயிருந்தாய் வைதிகம், சொல்லிக் கொள்ளாமல் போய்விட்டாயே. வாட் அ வண்டர்ஃபுல் வே. இது மாதிரி பிஃபோர் 1921 நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு கயிறு இவனை பார்த்து கேட்கறது, என்னடா வைதிகம் அப்படின்னு. அதுல ஒன்றும் தப்பா தெரியல. என்னடா வைதிகம்னு ரொம்ப ஒரு கிண்டலா கேட்கிறது வைதிகம். உன்னை இவர் சொல்றாரா, அம்மா நல்ல நித்திரை போல் இருக்கிறது. ஏன்னா 2 ஆடி பாடி ஓடின்றது. எது, கந்தன் வள்ளி கயிறு 2 இன்பமாக துள்ளி திரிந்து கொண்டிருந்தது. இவன் பார்க்கும்போது கந்தன் தான் இருக்கு, வள்ளி அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கு, ஒன்னும் ஆடல. உன்னை இவர் சும்மா இல்லை, யாரு பாரதி. இவர் கேட்கிறாரு, அம்மா நல்ல நித்திரை போல் இருக்கிறது, அம்மா தூங்கிட்டாங்களா அப்படிங்கிறது. அப்ப எழுதுறான் பாருங்க, ஆஹா, அந்த க்ஷணத்திலே கயிற்றிலிருந்து வெடித்து வெளிப்பட்டு என் முன்னே நின்ற தேவனுடைய மகிமையை என்னவென்று சொல்வேன். காற்று தேவன் தோன்றினான். இமேஜின், இப்படி ஒரு இமேஜினேஷன், இப்படி ஒரு வார்த்தை பிரயோகம் அந்த கயிற்றிலிருந்து வெடிச்சு வருது. யாரு நித்திரையில இருக்கிறான் என்று சொல்லுகிறதோ, கந்தன் பேசிக் கொண்டிருக்கிறது. நித்திரை போய்விட்டா என்று கேட்கக்கூடிய அம்மா நித்திரை போய்விட்டாளா என்று கேட்கக்கூடிய வள்ளி கயிறிலிருந்து தோன்றுகிறது. காற்று தேவன் தோன்றினான், அவனுடல் விம்மி விசாலமாக இருக்கும் என்று நினைத்திருந்தேன். இவர் நினைக்கிற ஏற்கனவே பாரதிக்கு பாருங்க, அவர் ஐடியா நல்ல பஃபூன் மாதிரி பெருசா குண்டா இருக்குன்னு. அப்படி இல்லையா, வைர ஊசி போல் ஒளி வடிவமாக இருந்தது. 2 வரியில புரட்டி போட்டுறான் சார். அதாவது பாரதி தன்னுடைய கற்பனையே புரட்டி போடுகிற இடம் இது. நான் இப்படி நினைச்சேன், ஆனா அவன் வேற மாதிரி இருந்தான் அப்படின்னா அந்த கற்பனை நிஜமாக்குகிறான் பாருங்கள். இந்த டெக்னிக் யாருக்கு வரும் சொல்லுங்க? கிரேட் டெக்னிக். ஏதோ ஒரு இடத்துல பொன்னியின் செல்வன் கல்கி ஒரு இடத்துல இந்த மாதிரி எழுதுறாரு, அது எனக்கு நினைவில்லை. அதாவது தன்னுடைய கற்பனை வேறு, இது வேறு என்று சொல்லும்போது இந்த வேறாக இருப்பதை நிஜம் என்று படிப்பவன் நினைக்கிறான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ காற்று தேவன் விம்மி புடைத்து விசாலமாக இருக்கும் என்று நினைத்திருந்தேன், வைர ஊசி போல் ஒளி வடிவமாக இருந்தது. ஹி எஸ்டாப்ளிஷ்ட், அதுதான் முக்கியம்.
நமஸ்தே வாயோ தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. காற்றே போற்றி, நீயே கண்கண்ட பிரம்மம். அவன் தோன்றிய பொழுதிலே வானம் முழுதும் பிராணசக்தி நிரம்பி கனல் வீசிக் கொண்டிருந்தது. 1000 முறை அஞ்சலி செய்து வணங்கினேன். See the protocol. வாயுதேவன் நிற்கிறான், வைர ஊசி போல் நிற்கிறான். நமஸ்தே வாயுதேவாய என்று இந்த வாயுதேவன் அந்த 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 மந்திரத்தை சொல்கிறான். துமேவ பிரத்யட்சம் பிரம்மாசி, நீ பிரம்மாவை போன்று இருக்க, பிரம்மா நீதான், நீதான் பிரம்மா, கண்கண்ட பிரம்மா என்று சொல்கிறானே. அதனுடைய அடுத்த நிச்சயாக வேற ஜம்ப் பண்ணல. அந்த புரோட்டோகால் எழுதுறான். அவன் தோன்றி பொழுதிலே வானம் முழுதும் பிராணசக்தி நிரம்பி கனல் வீசி கொண்டிருந்தது. 1000 முறை அஞ்சலி செய்து வணங்கினேன். யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் திஸ். நீ உண்மையிலே பாரதி அனுபவத்திலே காற்றை கண்டு, காற்றே உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதா என்று சொன்னால் வணங்க வேண்டும். நான் அந்த காலத்துல நான் பார்த்திருக்கோம், நானே பார்த்திருக்கேன். மெட்ராஸ் மெரினா பீச்ல ஏர்லி மார்னிங் போகும்போது சில வாட்டி அந்த காலத்துல ஓடுறதுக்குலாம் போவோம். வானத்தை பார்த்து கைகூப்பி நிற்பார்கள். இயற்கையை பார்த்து எழுந்த உடனே வெளியில வந்து வீட்டு வாசல்ல வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. இயற்கை என்ற வலிவுடைய தெய்வத்தை பார்த்து வணங்க வேண்டும். 1000 முறை அஞ்சலி செய்தேன் என்கிறான். காற்று தேவன் சொல்வதாயினன். என்ன ஒரு லாங்குவேஜ் பாருங்க. காற்று தேவன் சொல்வதாயினன், மகனே ஏதடா கேட்டாய், ஏதடா கேட்டாய். நித்திரை போனால்தான் கேட்கிறான். அந்த இடையில அந்த விவரத்தை சொல்லிட்டு சொல்றான், மகனே ஏதடா கேட்டாய், இல்லை அது செத்து போய்விட்டது, நான் பிராணசக்தி. நான் வெளியில வந்துட்டேன்னு செத்து போனதுடா அது. நித்திரை போல, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் வாழ்க்கை, இல்லையா வள்ளுவன் சொல்லுவது. அது மாதிரி உறங்குன்னா இறப்பினுடைய தற்காலிக இறப்பு வைத்துக் கொள்ளலாம். இவன் வெளிப்படையா பேசுகிறான். காட்டு, நான் இல்லைன்னா உயிர் இல்லடாங்க. என்னுடைய உறவு கொண்ட உடல் இயங்கும், என் உறவில்லாதது சவம், நான் பிராணன். என்னாலேதான் சிறு கயிறு உயிர்த்திருந்தது, சுகம் பெற்றது. சிறிது களைப்பெய்தியவுடனே அதை உறங்க இறக்க விட்டுவிட்டேன். துயிலும் சாவுதான், சாவும் துயிலே. யான் விளங்கும் இடத்தே அவ்விரண்டும் இல்லை. மாலையில் வந்து ஊதுவேன், அது மறுபடி பிழைத்துக் கொள்ளும். அந்த ரொமான்டிக் ஸ்டோரியை வந்து டிராஜிக்கா முடிக்கிறது விரும்பல பாரதி. மாலையில் வந்து ஊதுவேன், அது மறுபடி உயிர்த்து கொள்ளும், நீங்கள் மறுபடி சுகம் பெறலாம். நான் விழிக்க செய்கிறேன், அசைய செய்கிறேன், நான் சக்திகுமாரன், என்னை வணங்கி வாழ்க என்றான். நமஸ்தே வாயோ தொமேவ பிரத்யட்சம் பிரம்மாசி, தொமேவ பிரத்யட்சம் பிரம்மாஸ்மி என்று அந்த பாடலை எழுதுகிறான். பின்னால நிறைய எழுதுகிறான், நீண்ட கவிதை. அதை ஒரு முறை படிக்க வேண்டும். அது நமக்கு எப்போ வசன கவிதை பற்றி பேசக்கூடிய நேரம் வரும்போது பேசலாம். ஆனா இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த நேரத்துல இங்க பாரதி எழுதுகிறானே, இந்த காற்றை பற்றி எழுதும்போது அவன் என்ன எழுதுகிறான் இந்த இடத்துல, மின்னல் விளக்கிற்கு வானகம் கொட்டுமே வெட்டொலி ஏன் கொணர்ந்தா என்றும், தென்னையின் கீற்று சலசலவென்றிட செய்து வரும் காற்றே என்றெல்லாம் எழுதுகின்ற பாரதி ஒரு சாதாரண கயிறுக்கு உயிர் கொடுத்து அதை நாடகத்தினுடைய கதாபாத்திரம் போல் மாற்றி ஒரு அருமையான காதல் கதையை அவன் அங்கே சேர்க்கிறானே. அப்படிப்பட்ட பாரதி இங்க எழுதுகிறான். அப்ப அவன் காற்றை வந்து தென்னையிட்ட சலசலக்கிறது மட்டும் இல்ல, அந்த தென்னை சலசலுக்கு பின்னாடி அவன் மனசுல இவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க பாரதியா இருந்தா இதை மறந்துட்டு எழுத முடியுமா? நம்ம பாரதியை படிக்கும்போது பாரதியாக மாற வேண்டும் என்று சொன்னால் பாரதி சொன்ன அத்தனை நினைவு வர வேண்டும். அவன் பன்றின்னு சொல்லணும்னா பன்றியை பத்தி ஞாபகம் வரணும். அவன் நிலவுன்னு சொன்னா நிலவு சொன்ன இடம் எல்லாம் ஞாபகம் இருக்கணும். அப்படி இருந்தது தானே எழுதினாம. பாஞ்சாலி சபதத்தில் அவன் எழுதக்கூடிய எத்தனையோ விஷயங்களை பார்க்கும்போது அவன் பின்னாடி எழுதுகிறான். கட்டுரையை படிக்கும்போது இத்தனை பாடலுக்கும் விளக்கமாக கட்டுரையிலே உரைநடையிலே விரித்து எழுதுகிறான். இது அத்தனையும் படிக்கும்போது, படித்து முடித்த பிறகு, படித்து மனதிலே வாங்கி அதை உள்வாங்கி கொண்ட பிறகு, பாரதிய ஒரு வார்த்தையை படிக்கும் போது, அன்பு சிறந்த தவமில்லை, இல்லையா? அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று சொல்லும்போது அவன் அன்பை பற்றி எங்கெல்லாம் பேசியிருக்கிறான், எப்படியெல்லாம் பேசியிருக்கிறான். பெண்களை பற்றி பேசும்போது என்னெல்லாம் பேசியிருக்கிறான். அந்த ஒரு பாடல் போதும், ஒரு பாடல். நான் சொல்வதுண்டு, போன மீட்டிங்ல சொல்ல, வீணையடி நான் உனக்கு மேவும் விரல் நீ, நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான். ஒரு பெண்ணை, ஒரு ஆண் இன்பம் துய்ப்பதில, அந்த இல்லற இன்பத்திலே எப்படி அவளை அணுக வேண்டும் என்பதற்கு இதை விட வந்து ஒரு நாகரிகமா யார் சொல்ல முடியும் சொல்லுங்க? வீணை வாசிக்கிற இல்லைன்னா வீணையில தந்தி அழுத்துற, அது எதுவுமே சொல்ல. மீட்டுகிறேன் என்பார்கள், வீணை மீட்டுகிறேன், நல்ல நாகரிகமான சொல். மிக நல்ல வீணை தடவி என்று தேவாரம் பாடுகிறது. இங்க பாரதி வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு. அப்போ இந்த பாட்டை விட்டுட்டு போயிடலாமா? பாரதி பெண்களை பற்றி பாடிய அத்தனை பாடல், செல்லமா கூட அவன் வாழ்ந்த சீரான வாழ்க்கை,
அனைத்தையும் மனத்திலே ஏற்றிக்கொண்டு மேவும் விரல் என்று சொன்னால் அது மேவும் விரல். அது வீண அந்த 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 தந்தியை தொடல, தந்தியை தொட போறது அது பக்கத்துல வந்திருக்கு. மேவும் இந்த சுரத்துல நான் வாசிக்க போறேன்னு அப்படி அது கை வருது. வீணையும் அதுவும் தொட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்டென்ஷன்ஸ் ஆர் தேர் பிஃபோர் த ரியாக்ஷன். பிஃபோர் த ஆக்ஷன் இன்டென்ஷன்ஸ் ஆர் தேர். அந்த இன்டென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் தி ஆர்ட் ஆஃப் லவ், இன் தி ஆர்ட் ஆஃப் ரொமான்ஸ். ஆகவே இதை படிக்கும்போது நம்ம மனசுல வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்ப நிறைய படிக்க படிக்க பாரதிய படிக்க படிக்க எந்த ஒரு சொல் பாரதியில கண்டாலும் அந்த சொல்லினுடைய நீட்சியாக விரிவாக பரப்பை விரித்து கொண்டு செல்வது நமது பாரதி அனுபவம் இருக்கிறதே, அதுதான். எனவே தொடர்ந்து இந்த பாரதி அனுபவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குவியத்தை வழக்கம் போல் பாராட்டி நன்றி சொல்லி இந்த அளவில நான் இன்றைய சொற்பொழியை நிறைவு செய்கிறேன். வந்திருந்து கேட்ட அனைத்து பெருமக்களும், குறிப்பாக நண்பர் இளந்தை அவர்களுக்கும், ஏகேவி சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை புலப்படுத்திக் கொண்டு அமைகிறேன். வணக்கம்.